Hi guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற டாபிக் ஃபுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட்டுன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபுட்டுன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள். இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா நம்ம பாடியை ஒரு வெஹிக்கலாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார். அதே மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து ஃபியூலாக வச்சுக்கலாம், அதாவது எரிபொருள். உதாரணத்துக்கு பெட்ரோல். இப்போ வந்து ஃபுட்டுன்றது பெட்ரோல், நம்ம பாடி வந்து கார். காரை டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி பெட்ரோலியம் தேவையோ அதே மாதிரியே நம்ம பாடியை டிரைவ் பண்ணுறதுக்கு ஃபுட் தேவை. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபுட்டுனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஏன் உயிரினங்களுக்கு வந்து ஃபுட்டு தேவைப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே உயிர் வாழ ஃபுட்டுன்றது தேவையான ஒரு விஷயம். முதல்ல ஃபுட்டு வந்து நமக்கு ஒரு ஆற்றலை தருது, எனர்ஜியை தருது. நம்ம கிட்ட எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும். இப்போ நான் பேசுறதும் என்னோட எனர்ஜினால தான். அப்புறம் ஃபுட்டு வந்து நம்ம உடம்ப பராமரிக்கும். அதே மாதிரி நம்ம செய்யற வேரியஸ் லைஃப் ப்ராசஸ்க்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து ஃபுட்டு நமக்கு தரும். அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்ஸ், மினரல்ஸ் போன்றதுக்கும். ஃபுட்டு வந்து நமக்கு இன்னொரு விஷயத்துக்கு தேவை. அது என்னன்னா நம்ம பாடி வந்து நிறைய செல்களால் உருவாக்கப்பட்டது. செல்லுனா ஒன்றும் இல்லை, நம்ம பாடியில் இருக்க ஒரு சின்ன யூனிட். அந்த செல்லு தான் வந்து நம்ம பாடியில் நடக்கிற நிறைய ப்ராசஸ்க்கு வந்து காரணமாக இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட செல் வந்து ஒருவேளை டேமேஜ் ஆச்சுன்னா அதை பழுது செய்யறதுக்கும் மாற்றி அமைக்கிறதுக்கும் ஃபுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரியே நமக்கு நிறைய நோய்கள் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை வந்து நமக்கு ஃபுட்டு கொடுக்கும். ஸோ ஃபுட்டை பற்றி பார்த்துட்டோம். ஃபுட்டு நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, எப்படி கிடைக்குது, அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.